என்ன மேஸ்திரி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த காவாலி பையன் இங்கதான் தண்ணியில் இருப்பான். நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். சே, அவன் ரொம்ப ஒழுக்கமானவன்பா. தண்ணி நீலாம் குடிக்க மாட்டான். ஆட நீங்க ஒண்ணு, நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. நீங்க வாங்க, நான் காட்டுறேன். எங்க? மாப்பிள, ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துரும் மாப்பிள. வெளியே வாங்க மாப்பிள. மாப்பிள, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ணை காட்டுறேன். கொண்டு வேணாம்ல, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். டேய், இன்னும் நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமண்ண. அட சோம்பேறி பைய மகனே. இத எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்லை பண்ணி அந்த பொண்ணை தான் பாத்துட்டு விடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேச விடாம என்ன இழுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி. அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையெழுத்தை யாரால நான் மாத்த முடியும்? வெளியில வந்து தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். வாயை மூடிட்டு சும்மாரு. என்ன மாதிரி குழந்தை என்ன கேக்குறாவ? அந்த கொழுக்கட்டையில தான் ஒண்ணு எடுத்துக்கூட. இல்லக்கா, ஒண்ணு இல்ல, நீங்க சாமி கும்பிடுங்க. சாணியா வந்த இடத்துல உயிர் வாங்குது. ஐய, சேலையெல்லாம் ஒண்ணுக்கு போயிட்டா. அப்பவே யக்கா யக்கானா நீதான் கண்டுக்காம இருந்த. இங்க பாரு, தரையெல்லாம் அசிக்கப்படுத்திட்டா. எந்திரிட்டி. துணியெல்லாம் வேற ஈரமாயிருச்சு. இங்கேயே வெளியே போனாலும் போயிருவேன். அடிப்பாவி முண்டா மறிக்கொழுந்து. என்னடி அக்கிரமம்? தெரியாம சும்மா. சானிய வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். மானத்தை வாங்கிட்டு பீட. என்னடி சும்மா? உனக்கு தான் நல்லா தெரியுமில்ல இந்த இடத்துக்கு ஆம்பளைங்க வரக்கூடாது, இது ஆம்பளைங்க பார்க்க கூடாதுன்னு. தெரிஞ்சிருந்து என்ன தெனாவட்டு பொம்பளை சட்டை போட்டு கூட்டிட்டு வந்திருப்பா அவனை. இல்லக்கா, மன்னிச்சிருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன். ஏன் திருடினா? சத்தியமா சொல்றேன் மறிக்கொழுந்து, இந்த தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம். உன்னோட திமிரு தெனாவட்டு எல்லாத்தையும் இந்த தெய்வத்துக்கிட்டே காமிச்சிட்டியா? போடி வெளிய, முதல்ல போடி வெளிய. போடி. பாண்டி பஜார் போறோம். ட்ரீம் பாய், ஊருக்கு போறேன்னு சொன்ன, துணி எடுக்க போறியா? நினைவு கூறுவது மாசா போடாங்க மாயாடா. மாயாதான் பேரு. உங்கடா புரிக்கீங்களா? நிகழ்ச்சியின் இந்த பகுதியை வழங்கியவர் எச்சல். வாங்க சார், நல்லா இருக்கா? அந்த வயலட், அந்த வயலட் இருக்கு, அந்த ப்ளூ பீட் எடுங்க. ஐயோ, You want the shirt? No, no, please, no, no, please, please, no, no. Sorry. அது வந்துடா, இந்த பொம்மை ட்ரெஸ் எல்லாம் ஊத்து போடுறா. இல்லடா, இந்த பொம்மை பொண்ணாச்சா? பொண்ணு வந்து ட்ரெஸ் இல்லடா, சாரி. அது என்னடே, இங்கே வந்து மனத்தை வாங்கிட்டியா? இன்னொரு தடவை கனவுன்னு சொல்லு, கழுத்து எடுத்துறேன். இவரோட பெரிய தொல்லையா? ஆமாடா. போச்சுடா மச்சான், மல்லிகைப்பூ பார்த்தா மயங்கிட்டு வேண்டாம். கற்பூர வாசனை. இவனுக்கு எங்க தெரிய போகுது? மல்லிகைப்பூ மகிமையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உதிரி மல்லிகைப்பூ வாங்கி
படுக்க மேல 8 முழ வேஷ்டி விரிச்சு மல்லிகைப்பூவை நனைச்சு அது மேல அப்படி தூவி அது மேல படுத்தா நம்மள மாதிரி கல்யாண மகாரம் என்ன மாதிரி கனவு வரும் தெரியுமா? மறுபடியும் கனவு காண்றாடா. டேய் மறுபடியும் கனவுன்னு சொன்ன உதவாங்க வாடா பைத்தியம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் வாங்க வாங்க. என்ன இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க? மேடம் இட்ஸ் ரியலி சர்ப்ரைஸ். எதுக்கு? இத்தனை வயசானதுக்கு அப்புறமும் இவ்வளவு அழகா இருக்கீங்களே, அது எப்படி? தப்பா நினைச்சுக்காதீங்க, காய் கல்பமா சாப்பிடுறீங்க. ஸ்பெஷல் ரெடி தங்க புஷ்பமா இருக்கும். இப்ப எதுக்காக எனக்கு ஐஸ் வைக்கிறீங்க? என்ன விஷயமா வந்தீங்க? மியூசிக் அகாடமியில் நடக்க போற பெண்கள் அழகு போட்டியில் நீங்க தலைமை தங்கறதுக்கு இன்விடேஷன் அடிச்சிட்டு வந்திருக்கோம் மேடம். தலைமை தான் தாங்கணுமா? நான் அந்த போட்டியிலேயே கலந்துக்கணுமோன்னு நினைச்சேன். நீங்க போட்டியில கலந்துக்கிட்டா எங்களுக்கு பிரைஸ் கிடைக்காம போயிடும். வெரி குட். ஊருக்கு போறேன். பஸ் எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு. அப்பாட்ட தான் சொல்லுமா? அவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த பாரு சேனு, நீ ஊருக்கு போறதெல்லாம் சரிதான். உங்க அப்பா பத்தி உனக்கே நல்லா தெரியும். 3 மாசம் வரை அவரோடயே இருக்க போற. அதனால அடக்கொடுக்கமா இருந்துட்டு திரும்பி வரும்போது என் பிள்ளையா திரும்பி வா. சரி சரி, உங்க பிள்ளையாவே திரும்பி வரேன். வரட்டுமா? போயிட்டு வா. ரைட். இதோ வந்துட்டான் உன் வாய்தாக்காரன். வீட்டுக்கே வந்துட்டான். ஏன் கணக்கு இந்த மாசம் அவன் கணக்கு தீக்கலையா? தம்பி, 1ஆம் தேதி ஆன உடனே பணத்தை கவர்ல போட்டு பாக்கெட்ல ரெடியா வச்சிருப்பேன். எங்க கண்டாலும் கொடுத்துடலாம்னு. வணக்கம் சார். வாங்க ஹெல்த் வாங்க. கவர்மெண்ட்ல மாசம் பிறந்தா உங்களுக்கு சம்பளம் தரணும் இல்லையோ, நான் கரெக்டா கொடுத்துறேன். நன்றி மறந்துடாதப்பா. தம்பிக்கு பொதுநல உணர்வு கொஞ்சம் ஜாஸ்தி. ஊர் ஜனங்களுடைய ஹெல்த்தை கவனிக்கிறதுக்காக அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அது எங்க உங்களுக்கு பத்தாம போய் ஊர் ஜனங்களுடைய ஹெல்த்தை நீங்க கவனிக்காம போயிருவங்களோன்னு பயந்து போய் தம்பி உங்களுக்காக மாசம் ஒரு தொகையை கொடுக்க சொல்லியிருக்கு. கணக்கு அங்க பாரு. அடடே, நம்ம தேவர் மகன் காலேஜ்ல லீவ் விட்டாங்க போல் இருக்கு. அக்ரிமெண்ட் பிரகாரம் அப்பா வீட்டுல தங்க வந்திருக்காரு. அக்ரிமெண்டா? ஆமா தோர, இந்த காடாறு மாசம் நாடாறு மாசங்கிற மாதிரி மெட்ராஸ்ல படிக்கிற காலத்துல அம்மா கிட்டையும் காலேஜ்ல வருஷா வருஷம் இந்த லீவ் விடுவாங்களே அப்ப மட்டும் அப்பா கிட்ட வந்து தங்கிட்டு போனங்கிறது தான் அவங்களுக்கு உள்ள அக்ரிமெண்ட். ஓஹோ. பாட்டிங்க பாருங்க, அடி வராரு. என்ன அடிக்கிறீங்க? ஏண்டா காலை புடிச்சு வேலை கேட்டேன்னு வேலை கொடுத்தா கடைசியில ஏன் காலையை வாரி விட்டுட்டியா? எதுக்குடா சிமெண்ட் மூட்டையில தண்ணி ஊத்துன? அண்ணே, அன்னைக்கு கட்டடத்து மேல தண்ணி ஊத்திட்டு இருந்தீங்க. என்ன ஊத்துறீங்கன்னு கேட்டல, அப்பதான் கட்டடம் ஸ்ட்ராங்கா இரும்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். அதுக்கு இதுக்கு என்ன? உங்க வேலை பழுவ குறைக்கத்தான் எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே சிமெண்ட் மூட்டையில ஊத்துறோம்னு ஊத்திட்டேன். ஆடா கரையான் புடிச்ச தலையா, என் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டியா? காலி என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷன்னு பார்க்காம என்னை போட்டு இந்த மீதி மிதிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு இருக்குது பாரு. வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன், இல்லன்னா மிதிச்சே. எங்க போயிட்டா இவன் இந்த கரிச்சேட்டி தலைய? இவன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். ஏண்டா இன்னைக்கு என்னடா படம் மாத்திருக்கீங்க? அழைக்கல என்ன? அவன் பட்டணத்துல 30 லட்சம் 40 லட்சம் போட்டு படத்தை எடுத்து விடுறானுங்க. இவங்க என்னடா ஒரே ஒரு டென்ட் முட்டாய் வச்சுட்டு 200 300 கொடுத்து 3 நாளைக்கு ஒரு தரம் பொட்டிட்டு படத்தை மாத்திரானுங்க. ஏண்டா நெருப்போழி, ஒரு படத்தை 1 வாரம் 10 நாள் ஓட்டவே மாட்டீங்களா? சுத்துப்பட்டு 4 கிராமத்துக்காரங்க மட்டும் பக்கத்து ஒரு கோட்டைக்கு படம் பார்க்க வர்றீங்க. மொத்தம் சேர்த்தாலே 300 பேர் சேர மாட்டீங்க. இந்த லட்சணத்துல நாங்க ஒரு படத்தை 1 வாரம் 10 நாள் ஓட்டி என்னத்தை சம்பாதிக்கிறது? எங்க முதலாளி தலையில துணியை போட்டுக்க வேண்டியதுதான். வேலையை பாப்பீங்களா வெட்டித்தனமா பேசிக்கிட்டு?
என்னது இவ்வளவு சந்தோஷமா? எதுக்கு வர ஆளு கூட தெரியாம? ஏய், என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லடி. இல்ல இல்ல, நீ எதையோ மறைக்கிற. சீ, போடி. ஆட வெக்கப்படுற? சொல்லுடி. கலா வந்து சும்மா சொல்லுடி. நீ என்னை விட சின்னவளா இருந்தாலும் எனக்கு முன்னாலே கல்யாணம் ஆகி புள்ள பெற்றவ. நீ வாக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் என்னை 2-3 மாப்பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு எப்பவும் போலவே பிடிக்கலன்னுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு வேற மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வராங்களா? இல்லடி, நம்ம ஊர்ல ஒருத்தர் என்ன ஒரு மாதிரியா கண்ணு மொழியெல்லாம் மேல சொருவுற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு போறாரு. அடி சக்க, யாரு மைக்குழுந்தவரு? நான் அதையெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ என்னை விட அனுபவசாலி தானே, இதுக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் சொல்லு. எதுக்கு? அதான் அப்படி பார்த்து சிரிச்சிட்டு போறதுக்கு. அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது, உள்ள வா சொல்றேன். ஆமா, நீ கனவு கண்டியா? இல்ல அவன் வேற எங்கேயாச்சும் பார்த்து சிரிச்சதே உன்னையதான் பார்த்து சிரிச்சான்னு நினைச்சுக்கிட்டியா? அடி போடி வேலையத்தவளே, என்னையத்தே நல்லா உத்து பார்த்து சிரிச்சிட்டு போறாருங்கிறே. அப்படிங்கிற? ஆமாடி, அப்படித்தே. அப்ப சந்தேகமே இல்ல மறிக்கொழுது, உனக்கு விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என்ன நீ சொன்னது அத்தனை உண்மைனா உடனே அவங்க அப்பா அம்மா உன்னைய பொண்ணு கேட்டு வருவாங்க. என்ன நீ சொன்னது அத்தனை உண்மைனா உடனே அவங்க அப்பா அம்மா உன்னைய பொண்ணு கேட்டு வருவாங்க. என்ன தேவரையா, தம்பதி செய்தமா தடவுடலா புறப்பட்டிய? ஒண்ணும் இல்ல, நம்ம மறிக்குழுந்த பொண்ணு கேட்கலான்னு போறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.